பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah, 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 hallelujah. Oh, சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, ஷபலஹந்தரதனா. Hallelujah, 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 hallelujah. Oh, கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவின் நாமமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்களை வாழ வைக்கிற நாமம், ஓ, எங்களை விடுதலையாக்குகிற நாமம், எங்கள் பரிகாரியான நாமமே. ஹalleluya, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியே. எல்லாரும் அழைப்போமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். ஜீவத்தன்னை நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோம். ஜீவத்தன்னை நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய வாக்கியோடு கூப்பிடுறீங்க. ஐயா, நாங்க கூடுதல் அல்ல ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எல்லாம் நடக்கும் ஆவியானவரே. நீங்க வருங்க ஆவியானவரே, நீங்க சபையில இருந்திருக்கணும். அப்பா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஓய்வு ஆராதனையில நாம் கூடுதலான விடுதலை அல்ல, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவர் அன்போடு அழைக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் வந்தாதான் நமக்கு விடுதலை. எஸ், glory.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை திண்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய பிரசன்னத்தை உண்மையாய் கேட்கலாமா? அவையாளர் நீங்க வாங்கப்பா. எங்க பிரச்சனைகளை வெளியே வர, எங்க கவலை கண்ணீர் வெளியே வர, நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இந்த ஓய்வாளரே வாரும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை இசையா ஆவியானவரே வல்லவர். உங்க வல்லவர் வேணும் ஆவியானவரே, உங்க வல்லவர் வேணும். இயேசுவே வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லவர் திண்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யோம். உம் வல்லமைய திண்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யோம். வேதம் சொல்லுகிறது, இங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பெரிய கூட்டத்தில் இருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மத்தியில தேவன் எழுந்திருக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. ஓ தேவ ஆவியானவரை தாகத்தோடு வரவேற்போம். அன்றைய ஓய்வு நாள் ஆராதனை என் வாழ்க்கை மாற்றத்திற்கு நான் கடந்து போகிற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை முடிந்து நான் போகிறது ஒரு புது பலத்தோடு நான் போகிற ஆண்டவரே, வந்தவண்ணமாய் நான் போகக்கூடாது. ஆவியானவரே நீங்க வரணும், என் வாழ்க்கையை மாற்றணும், என் சோர்வு மாறணும், என் பலவீனம் மாறணும், என் கவலை மாறணும், என் கண்ணீர் மாற. ஆவியானவரே நீங்க வந்தாலே ஆகும். நீங்க ஆண்டவரே எங்க மத்தியில எழுந்திருங்க. நாங்க முடிஞ்சு போகிறது, ஆராதனை முடிஞ்சு போகிறது, எங்களுக்கு ஒரு புது பலவீனங்கள் பார்க்கணும். ஆவியானவரே தாகம் உள்ளவர்கள் மாத்திரம். ஆவியானவரே நீங்க வரணும். நான் போவது ஒரு புது மாற்றத்தோட போதுன்னு விரும்புகிறவர்கள் எல்லாரும் வீட்டு ஆவியானவரை வரவேற்போமா? ஓ ரபாலா ஷகரலரா வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமைய திண்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யோம். வாரும் தூய ஆவியானவரே, ஆவியானவரே உம் பிரசன்னத்தை நீங்க வருகிற ஆவியானவரே. ஆமாப்பா உம் வல்லமைய எங்க நிரப்பவாங்க ஆவியானவரே. என் கண்ணீர் துடைக்க வாங்க ஆவியானவரே. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமைய திண்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அன்போடு கூட கண்களை மூடி சொல்லுங்க. எஸ், நாங்க ஆராதனை நடத்துறதுனால இல்லைங்க, ஆவியானவர் வரதுனால தான் விடுதலை. நாம் இந்த சபை வச்சுக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் அல்ல. ஆவியானவர் இந்த சபையில வந்தாதாங்க ஒரு பெரிய மாற்றம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தோடு நாங்க போக முடியும். ஆவியானவர் உண்மையாய் கண்களை மூடி ஆண்டவரே இந்த ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது ஒரு புது வெள்ளத்தோடு போகணும். ஆவியானவரே ஒரு புது விடுதலையோடு போகணும். ஆவியானவரே நான் வந்தவண்ணமா போகக்கூடாது. ஆவியானவரே என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்பத்திலே, ஊழியத்திலே ஒரு புதிய மாற்றத்தை பார்க்கிறோம். ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. ஆவியானவரே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆவியானவரே உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய பாடுகிற பாடல தேவன் மகிழ்வடையணும். ஆவியானவரே இயேசுவின்
ஜெபிக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். நாம் தொடர்ந்து சில பாடலை பாடி இஸ்ரேலை அவர்கள் தொடர்ந்து அந்த ஆராதனை நடத்துவார்கள். தொடர்ந்து சில பாடலை பாடி தந்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானத்தின் ஊழியர்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சில பாடலை பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலாக தான் இருக்கும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். சும்மா உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். தாயின் கருவில் பொறுத்தேன் சொல்லி காத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஓ ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரமுண்டாக. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திரம். இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை என்ன பாடல் என்றால், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல நான் பெரிய ஆளு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனா வேதத்தில் தெளிவாய் சொல்லுது, நம்மை உருவாக்கினதற்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமா.
ஆமா, அவர்தான் பெரியவராக இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம கையை உற்சாகமாக தட்டி நமக்கு மையப்படுத்தி பாடல் பாடுங்கள். ஹல்லேலூயா ஜீசஸ்.
மகிமைப்படுவதாக. எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நிச்சயமாகவே அவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நடக்கிற ஆண்டவரே, நீங்க நடத்துறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நாம் நடத்துறது இல்லைங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்ம குடும்ப வாழ்க்கையை நாம நடத்துறது இல்லைங்க, அது அவர் நம்மை நடத்துகிறார். நம் பிள்ளைகள் காரியத்தை நாம் அவர்களுக்கு போஷிப்பதல்ல, கர்த்தர் பிள்ளைகள் காரியத்தை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எதிர்காலத்தை ஆஸ்வதிக்கிறவர் இருக்கிறார். நம் குடும்பத்திற்கு எல்லா குறைகளும் நிறைவாக்க அவர் தானே எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. glory glory glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு பெரிய ஒரு வெற்றி நாள் என்று நாம் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன நாளுனா, இன்னைக்கு இயேசு எருசலேம் ஆலயத்தில் பெரிய ஒரு ஜெய முழக்கத்தோடு பிரவேசித்த நாள் என்று. ஏன்னா அவர் பாடுபடுவதற்கு முன்பாக எருசலேம் ஆலயத்தில் எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்து தேவனை துதித்தார்கள். ஓசன்னா, உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து துதித்து வந்தார்கள். நிச்சயமாகவே இந்த கால வேளையிலும் கர்த்தர் ஆர்ப்பரித்து நாம் துதிக்க போகிறோம். என்ன ஆர்ப்பரிப்பு? நாம் இந்த ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பிலே இந்த நம்முடைய வேற்று பட்டணத்தை சுற்றி இருக்கிற எல்லா விக்கிர கோட்டையின் மதில்கள் உடைக்கப்படணும். என கர்த்தர் அந்த வெற்றி சிறந்ததை இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். விழுகுது விழுகுது எரியோ கோட்டை, எழும்புது எழுபது இயேசுவின் படை. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா நாம் யோசுவாவின் சந்தைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் கலந்தரை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விழுகுது விழுகுது எரியோ கோட்டை, எழுபது எழுபது இயேசுவின் படை. ஆமென். விழுகுது விழுகுது எரியோ கோட்டை, எழுபது எழுபது இயேசுவின் படை. சொல்லுவா. விழுகுது விழுகுது எரியோ கோட்டை. நாம் பாட பாட அதை துதிக்க துதிக்க எல்லா கோட்டையும் விடும். விழுகுது விழுகுது எரியோ கோட்டை, விழுகுது இயேசுவின் படை. ஆமென். விழுகுது விழுகுது எரியோ கோட்டை, எழுபது எழுபது இயேசுவின் படை. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுது விழுது எரியோ கோட்டை, எழுபது எழுபது இயேசுவின் படை. ஆமென். விழுது விழுது எரியோ கோட்டை, எழுபது எழுபது இயேசுவின் படை. யெகோவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. ஆமென். யெகோவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை வெற்றி நம்மோடு, ஓரோராய் வலம் வருவோமே. உடன்படிக்கை வெற்றி நம்மோடு, ஓரோராய் வலம் வருவோமே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். கால் மிதிக்கும் எவ்விடத்தையோ கர்த்தர் தந்திடுவாரே. ஆமென். கால் மிதிக்கும் எவ்விடத்தையோ கர்த்தர் தந்திடுவாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. சொல்லுமா. எதிர்த்து நிற்க முடியாதென்று வாக்குரைத்தாரே. சொல்லு. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். தேசத்தை சொந்த நல்ல கரங்களை துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம்.
என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே.
அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் பார்த்தது உங்கள் கிருபை, நான் பார்த்தது உங்கள் கிருபை, நான் பார்த்தது உங்கள் கிருபை, நான் பார்த்தது உங்கள் கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே, உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உன் கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, எத்தனை சொல்றீங்க? உன் கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. நாம் செலுத்தின காணிக்கையை ஜெபிப்போம். அந்த நாகராஜர் முன்பாக வந்து நாம் செலுத்தின காணிக்கை ஜெபம் பண்ணுவார்கள். நாம் வருவோம். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா நல்ல சுகம் பலம் தந்து உங்க ஆசீர்வாதத்திலே ஆண்டவரே, அப்பா இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆண்டவரே, அப்பா நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்த அப்பா உமது கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே, அப்பா நீங்கள் கொடுத்ததிலிருந்து ஆண்டவரே ஒரு பகுதியை ஆண்டவரே, அப்பா நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவர் குடும்ப தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. அப்பா அவர் குடும்பத்தில் உள்ள நபர்களை அனைவரும் ஆசீர்வதித்த ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா கடந்த வாரம் ஆண்டவரே, அப்பா எங்கள் பாஸ் ஐயா அப்பா அறிவித்தபடி ஆண்டவரே, அப்பா அந்த சவுண்ட் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்டுக்காக ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவரே, அப்பா எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா நாங்கள் அதுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த எக்யூப்மெண்ட் ஆண்டவரே, அப்பா அதிசீக்கிரம் ஆண்டவரே, அப்பா இந்த சபையிலே ஆண்டவரே கொண்டு வந்து சேர்ப்பீராக ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே, அப்பா இஸ்ரோ பாஸ்டர் ஐயா அவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பல இக்கட்டுக்கு மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா எங்கள் சபைக்கு வந்த ஆண்டவரே, அப்பா எங்கள் அந்த ஆராதனை பாதி ஆண்டவரே, அப்பா உமது ஆசீர்வாதத்தாலும் ஆண்டவரே, அப்பா உமது கிருபையாலும் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அருமையாக நடத்தி கொடுத்ததற்காக ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அவரது சபையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அந்த சபைக்கு உண்டான தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்திப்பீங்கிறாங்க ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை வழி நடத்துகிறாங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே வருகிற செய்தி வேலையிலும் ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தரை வந்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. சீக்கிரத்தில் இந்த வார்த்தைகளை நமக்கு தியானித்து முடிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வதாக. நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29-30 வசனம். 19ஆம் அதிகாரம் 29. அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலை அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம்
ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். 31 வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துக்கு போகிற இடத்துல ஒரு கன்றுக்குட்டி கட்டி வச்சிருக்கோம். அது என்ன குட்டி போட்டிருக்கு? கழுதை குட்டி. அங்க ஒண்ணு கட்டி வச்சிருக்கோம். நீங்க போனது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அவிழ்த்து கூட்டிட்டு வாங்க. ஏங்க, யாரோ ஒருத்தருது அது கழுதை குட்டி. நான் போய் அவிழ்த்து விடுவாங்களா? உங்க கண்ணுக்குட்டி வந்து அவிழ்த்துட்டு வந்தா கவனம் விடுவீங்களா? விட மாட்டேங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நீ அவிழ்த்து எடுத்துட்டு வா. அவிழ்த்து எடுக்கும்போது சொல்றாரு, கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. என்னத்துக்கு அவங்களுங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கும்போது சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுத்துறோம். இங்கிருந்து நாங்க மேச்சேரிக்கு போகும்போது, அம்மா வீட்டுக்கு போகும்போது அதை ஜாப் பண்ணிட்டு போறேன். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு போறோம், இந்த கிராமத்துக்கு போறோம், கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கழுது குட்டிங்க அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். கழுதுன்னு சொன்னதை தப்பா எடுக்க வேண்டாம். நிறைய கழுது குட்டிங்களாம் இருக்கும். ஆனா என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், நீங்க அவிழ்த்து எங்க கூட்டு வாங்க, என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே அவங்க அந்த மற்றவங்க அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய ஊர்ல இருந்த கன்றுக்குட்டியை கர்த்தர் அவிழ்த்து கொண்டு வரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அல்லேலூயா. அதை அவிழ்த்து கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா, பாருங்க, அதான் ரொம்ப பெரிய விசேஷம். என்னன்னா, அது ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் நம்மளை அவிழ்க்கிறது நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம எங்கேயோ பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம், ஏதோ ஒரு சிறையிருப்புல வாழ்ந்திருந்தோம், நம்ம ஒரு வியாதியில படுத்திருந்தோம், ஒரு பலவீனத்துல இருந்தோம், ஒரு பாவத்துல இருந்தோம். ஏன் ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தார் தெரியுங்களா? அவருக்கு நாம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கழுகுட்டி அந்த கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. ஆனா கழுதை கொண்டு வர நோக்கம் என்னன்னா, அது ஆண்டவருக்கு தேவை. யாராவது கேட்டா சொல்லு, அது எனக்கு தேவைன்னு சொல்லு ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நாம் அவங்க மாத்திரமல்ல, நாமளும் பல கட்டுகளை கட்டியிருந்தோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அவருக்கு பிரயோஜனமாகும்படியாய் அவருக்கு நீங்களும் நானும் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை பெரிய கடுமையான ஒரு வாழ்க்கை. கட்டி வச்சுட்டா என்ன செய்ய முடியுங்களா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த குடும்பம் அப்படிதான் சில காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் கட்ட அவிழ்க்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கட்ட அவிழ்த்திருக்கிறோம். நிச்சயமாய் அவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவைங்க. நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு தேவை. சின்ன பிள்ளை, சின்ன பையன், எல்லாருமே ஆண்டவருக்கு தேவை. வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு தேவை. பெரியவங்க ஆண்டவருக்கு தேவை. நாம் எல்லாருமே ஆண்டவருக்குரியவர்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு கழுதை போல கூட கர்த்தர் பயன்படுத்துறீங்க. ஒரு கழுதை போல கூட சிலெல்லாம் பாட்டு பாடுனா கழுது வாய்ஸ் எல்லாம் பாடுவோம். பாட்டு கட்ட குரலா பாடுவாங்க. இனிப்பா வராது, இனிமையா வராது. ஆனா பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு வேணும். ஆண்டவருக்கு அவங்க வேணும். எப்படி பாடினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. கழுது குட்டி நினைச்சு பாருங்களேன். ஒரு கழுதை பெருசான பிறகு ரொம்ப அழகா இருக்காது, ஆனா குட்டியா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நாங்க எங்க சைடுல நிறைய கழுதை குட்டிங்களா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் கழுதை குட்டிங்க. அப்படியே டங்கு குதிச்சுட்டு ஓடும். ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாருங்க, அப்பத்த கழுதை எப்படின்னு தெரியல, ஆனா அந்த கழுதை குட்டி கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் வாக்குப்படுது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் அப்புறம் கழுதை குட்டி போல இருந்தாலும் சரி, நம்ம பிரயோஜனப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, கழுதை எதுக்கு உபயோகம் ஆகும்? ஓட்டத்தொகுத்து பார்த்து தான் உபயோகம். வேற எந்த உபயோகம் தான்? எதுக்கு உபயோகம் ஆகுது? நான் சொல்லட்டுமா? ஆண்டவரை சுமக்க நீங்கள் நானும் வேணும். அல்லேலூயா. இயேசுவை சுமக்க நீங்கள் நானும் வேணுங்க. இயேசு சுமக்கிறதுக்கு ஆள் இல்ல, இயேசுவை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு இயேசு பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்றதுக்கோ, மற்ற கிராமமா போய் ஊழியம் பண்றதுக்கோ, இயேசுவை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு அறுவடைக்கும் மிகுதி, வேலையாட்களோட கொஞ்சம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவரை சுமக்குகிற கழுதைகளாய் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவருக்காக நாம் ஒரு கழுதை போல அவரை நாம் சுமப்போம். கழுதை சுமக்கிறது தான் லாக்கி. அதனாலதான் இயேசு அந்த கழுதையின் மேலே அமர்ந்து வருகிறார். பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு
உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கலதைக்கு வந்த வாழ்வு என்னன்னா, யாருமே கண்டுக்காம கட்டி வச்சிருந்த கலகைய கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றது தெரியுங்களா, ஆடைகளை போடுகிறார்கள். உங்க ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கியிருப்பீங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்ப பெட்ஷீட் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் அவன் தூக்கி அந்த கழுது மேல போறாங்க. நினைச்சு பாருங்க, நமக்கு சில நேரங்கள்ல கழுதைக்கு வந்து வாழ்வுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்படின்னா சில நேரம் கழுதைக்கு சில வாழ்வு ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா அழகுபடுத்துவார் ஆண்டவர், ரொம்ப அழகுபடுத்துவார். நான் சொல்றேன், நீங்க ஒண்ணுக்கு பிரயோஜனமானவர்களா இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை அழகுபடுத்துவார். உங்களுக்கு ஆடைகளை போட்டு உங்களை அழகுபடுத்துவாங்க. அழகுபடுத்தி அவர் அதன் மேல் ஏறி அமருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகுபடுத்துவார்னா நீங்க வறுமையா இருக்க மாட்டீங்க, நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க, நீங்க சீமானாய் வாழ்வீர்கள். நீங்க உங்களை அப்படிதான் அழகுபடுத்துவார். இந்த சமுதாயத்துல நீங்க ரொம்ப நெருக்கப்பட்டவங்களா அல்ல, நீங்க ஒடுக்கப்பட்டவங்களா அல்ல, உங்க தொழில நல்ல மேன்மைக்கு வருவீங்க, உங்க பிசினஸ்ல உங்க ஆடு மாடு கண்ணிகள் நல்லா வருவீங்க, விவசாயத்துல நல்லா வருவீங்க, சாதாரணமான தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம், அது நல்ல உயர்வை காண்பீர்கள். கர்த்தர் அப்படிதான் செஞ்சு உங்களை அழகுபடுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை அழகுபடுத்துவாருங்க. நிச்சயமாய் சொல்றேன், ஆண்டவரை நம்பி அவர் நம்ம அவிழ்த்து கொண்டு வந்த நோக்கம் அவரை சுமக்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா அழகுபடுத்துகிறார். ஆடைகளை போட்டு அழகுபடுது. அவளை நினைச்சு பாருங்க, அந்த கழுதைக்கு மேல ஆடை போட்டா அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே அந்த பட்டு புடவைலாம் தூக்கி போட்டாங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். நினைச்சு பாருங்களேன், கழுதைக்கு சில நேரங்களில் சில வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயம் கழுதையாக இயேசுவை சுமக்கிற இந்த கழுதையாக எங்களுக்கும் உங்களையும் கர்த்தர் அழகுபடுத்தி கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, அழகுபடுத்தி அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி அழகுபடுத்தி அவர் மேல உட்கார்ந்து நம்முடையமாக அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்யும்படியால் கர்த்தர் நம்மேலே ஏறி அமருகிறார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நாம ஒரு கழுதையா இருந்து ஆண்டவர் நம்ம ஏறி உட்கார்ந்துட்டு வந்தாருன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஒரு பூரிப்பா இருக்கும். உலகத்தின் ரட்சகர், உலகத்தை படைத்தவர், ஒரே தேவகுமாரன் நம்ம மேல உட்கார்ந்து வராருங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நமக்குள்ளேயே இருக்கிறார். அவர்தான் நம்முடைய போகிற பிரயாணங்கள். நான் அன்னைக்கு அந்த அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது, ஆனா அவரு நமக்குள்ள இருக்கிறவருக்கு தெரியும், அவங்களை நேசிக்கிறவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். சரியாய் அந்த பிரயாணத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும். யாராவது இயேசு பற்றி நாம் சொல்ல வேண்டும். இயேசு பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோமே, எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோமே. நாம் கழுதையா இருக்கிறோம், இயேசுவை சுமக்கிற கழுதைகளா இருக்கிறோம். அவருக்கு நாம் தேவை என்று கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அவருக்கு நாம தேவை. அவரை சுமக்கிற கழுதைகள் சும்மா போகக்கூடாது. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து நாம் பரலோகம் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். இயேசு நல்லவர்னு சொல்லணும். யாராவது வியாதிப்பட்டா இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குகிறேன் நீ போய் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். சீசருக்கு என்ன பண்ண போய் அழித்து கொண்டு வாருன்னாரு. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, யோவான் லூக்கா 19 சொல்றாரு. என்ன 19 வாசிங்க. அத சொல்றாரு 19 வாசிங்க. இல்ல 18-19 இருக்கிறேன். எவைகளை பூலோகத்தில் கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை பூலோகத்தில் கட்ட வைக்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. சரி, போகிறோம். பாருங்க, கட்ட அவிழ்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கட்ட அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு நாம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் வகைப்படுவதாக. கர்த்தர் இந்த கழுதையாய் நம்மை பயன்படுத்தும்படி இருக்கிறார். அவர் நம்ம அழகுபடுத்தி, அவர் நம்மை எல்லா காரியத்திலும் அழகுபடுத்தி இயேசுவை சுமக்கிற கழுதைகளாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நாம் மகிமை பெறட்டும். சரி, அதுக்கு முன்பாக அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். நாம் கர்த்தருடைய கழுதைகளா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியா கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்து நடந்து போவோம். வாசிக்கலாம். 38ஆம் வசனம் வாசிங்க. அவர் அப்படியே கழுதை பிரயாணப்பட்டு வருகிறார். பிரயாணப்படும் பொழுது வாசிங்க 38ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த கழுதைகளை ஏற்றி வரும் பொழுது அங்கெல்லாம் ஜனங்கள் எல்லாம் பயங்கர ஆர்ப்பரிப்பு, பயங்கர உற்சாகமா கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச நன்மையை உபகாரத்தை பார்த்துட்டு அந்த எருசலேம் ஆலயத்துல ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அன்னைக்கு கொடுத்த மரியாதைனா பயங்கர மரியாதைங்க. ஆண்டவர் அவ்வளவாய் உயர்த்தினார்கள். அதுவரை அந்த ஜனங்க உயர்த்தாதவங்க தான், பயங்கரமா உயர்த்தினார்கள், பயங்கரமா புகழ்ந்தார்கள். ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லி பயங்கரமான ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான கொண்டாட்டம். இந்த சத்தத்தை பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்கிற சதிசேர் பரிசேயர் கேட்கவே முடியல. சொல்றாங்க பாருங்க அடுத்த வருஷத்துல, அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆராதனை வேலையில ஏன் கத்தி பாடணும்? ஏன் கம்மனு அவங்க எதுவும் பாட ஆகாதா? ஏங்க கத்தணும்? ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை நாம் ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். எப்படிங்க சொல்லுங்க? ஆர்ப்பரித்து துதிக்கணும். இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்து துதிச்சாங்க. ஆனா பக்கத்துல ஜனங்கள் என்ன சொல்றா, என்ன கத்துறாங்க? கத்தனா ஆண்டவர் வருவாரா? கத்தல ஆண்டவர் வரமாட்டாரா? பல கேள்விகளை போடுவாங்க. பெந்தகோஸ்து சபையில பெரிய கேள்வி என்னன்னா, எல்லாரும் மக்களுங்க கேட்கிற கேள்வி என்ன, என்னத்துக்கு கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? பாருங்க, கத்துறது எது கத்துறோம் அப்படின்னா, ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், அவர் செஞ்ச உபகாரம், அவர் நமக்கு கொடுத்த வாழ்வுக்காக இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், சத்தமிட்டார்கள். இன்னொரு மொழிக்கு வாசிக்கிறோம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த 38ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், கத்தினார்கள். எப்படி பண்ணலாம்? கத்தனாங்க. இங்க கூப்பிட்டாங்கல்ல, சத்தமா கத்தனா எப்படிங்க? ஆண்டவரை ரொம்ப சத்தமா கத்தனாங்க. அவரை ஆர்ப்பரித்தார்கள். இங்க நம்ம ஆர்ப்பரிக்கனா சும்மா கம்மன் உட்காந்துருக்கு. நல்லா ஆர்ப்பரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆர்ப்பரிச்சு கத்துக்கன்னா நமக்கு ஸ்தோத்திரம் வராது, ஆர்ப்பரிப்பு வராது. ஆனா இங்க ஜனங்கள் ஆர்ப்பரித்து கத்தினாங்க, ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்தார்கள். அப்ப நீங்கள் நானும் எப்படி கர்த்தரை ஆராதிக்க விரும்புறாருன்னா, நல்ல கத்தி ஆராதிக்கணும், நல்ல பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்த்து நாம் கத்துக்கணும். ஆனா மத்த ஜனங்களும் சொல்லுவாங்க, என்னத்தையே கர்த்தர்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் நானும் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்தாரு, இந்த உயிரை கொடுத்தாரு. நினைச்சு பாருங்க, எங்க பேசவே முடியல வச்சுக்கங்களேன். திடீர்னு ஊமை, நாம ஊமையா பிறந்துட்டோம். திடீர்னு ஆண்டு வாய் திறந்து விட்டாரு. எப்படிங்க கத்துறீங்க? அப்படியே இருப்பீங்களா? எவ்வளவு கத்துவோம் நினைச்சு பாருங்க. அப்படிதான் நம்மள எவ்வளவு விடுதலை ஆகி இருக்கிறாரு, எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு அதிசயம் நடத்திருக்கிறாரு. சர்ச்சு வந்து கம்முன்னு உட்காந்து ஆண்டவர் விடுவாருங்களா? கம்முன்னு உட்காந்து கை கட்டி உட்காந்து விடுவாருங்களா? ஏன்னா பார்த்தா எனக்கு போறாமையா இருக்கு. பயங்கர ஆளுகள் நிறைவேறாங்க, அந்த பயங்கர சத்தம் தான். ஆமாங்க, அப்படிதான் இருக்கணும். ஆண்டுடைய ஆலயத்தில் ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். ஆண்டுடைய ஆலயத்தில் பெரிய சத்தம் இருக்கணும். சத்தம் இருக்கணுங்க. சத்தம் இல்லைன்னா செத்து போறதுக்கு
அவர் சொல்லி போனார், சில சர்ச்சைகளை போனா மூக்கு மேல கை வச்சு பார்த்தா தெரியும் உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆர்ப்பரிப்பு, கர்த்தரை துதிக்கிற ஆர்ப்பரிப்பு ஒரு உயிர் நீச்சி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முழு பலனை செலுத்த வேண்டும். யோசப் பாஸ்டர் பாத்தீங்களா, சும்மா நின்று எங்களுக்கு சும்மா நீட்டா செய்து கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணேன், அபிஷேகம் எங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுங்க ஆண்டவர். நான் சும்மாவே நிக்க கூடாது, சும்மா கையை காலை ஆட்டணும். பாத்தீங்களா, சும்மா இருக்க மாட்டாரு மனுஷன், முடியாது. ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஸ்பிரிட், அந்த ஆவியானவரை முழு பலத்தோடு முழு வலிமையோடு ஆராதிக்கிற அந்த ஆராதனை நீங்கள் நானும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொழிபெயர்ப்பு வாசி வசனம் 19:38 நிச்சயமாகவே ஆண்டவர் பாருங்க, நம்மளை குறிச்சு சாதாரணமா ஆண்டவர் நம்மளை ஆராதிக்க சொல்றதுங்க. சும்மா கம்முனரியா, கம்முனு ஜெபம் பண்ணியா, சும்மா வாய் மூடி ஜெபம் பண்ணியா, மனுஷன் ஜெபம் பண்ணியா, அப்படிலாம் ஆண்டவர் விரும்புறது இல்லைங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி ஜெபிக்க சொல்றாருன்னா ஆர்ப்பரித்து ஜெபிக்க சொல்லுகிறார். ஆர்ப்பரிக்கிறோம். வாசிங்க வசனம், வாசிங்க 38 கர்த்தர் நாமத்தில் வருகிறவர், ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். சரி, 40 வாசிங்க. 40 இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு என்னங்க கல்லுலாம்? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நாமளும் பாடின்னு வச்சுக்கீங்கள பார்க்கும், இங்க இருக்க ஆளுநர்ஸ் எல்லாம் பார்க்கும், இவங்க கத்த மாட்டான்னு சொல்லி அது கத்த ஆரம்பிச்சிடும். அது கத்தனா உட்கார முடியுமா? நினைச்சு பாருங்க. அங்க இருக்கிற சொல்ற இந்த கற்களை கத்துனா அந்த கோயில பூரா கல்லை தான் வச்சிருக்காங்க. மாநிலத்தில் கல்லுங்க, அந்த கல்லாம் கத்தனா அவங்க இருக்க முடியுமா? ஏங்க நாம கத்துறது, இந்த ஜனம் கத்துறதை அவங்களால கேட்க முடியல, கல்லுலாம் கத்தனா இருக்க முடியுமா? அதுக்கு அன்லிமிட்டெட், அது ஸ்டாப்லாம் பண்ணாது, அதுக்கு கம்மி சத்தம் போடாது. கல்ல கத்த வைப்பா, கல்லாம் கத்தும். எனக்கு ஒரே ஆசை, இந்த கல்லு கத்தலையோ எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கு. அந்த கல்லுக்கு என்ன ஜீவன் கொடுத்தாரு ஆண்டவர்? அந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தாரு இல்லைங்க, நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக கத்த வேண்டும், கர்த்தருக்காக ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தருக்காக நாம் முழு மூச்சோடு கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயாவே ஒரு நல்ல சத்தம் வந்து நல்லா இருக்கும். நம்ம சபை கூட மாறுங்க. சும்மா மம்முன்னு கழிட்டு போற சபையில நாம இருக்கக்கூடாது. தயவுசெய்து நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபை இங்க கத்துச்சுன்னா அப்படியே இந்த கடை ஜலம் ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இப்படிதான் ஆராதிக்க விரும்புறார், இப்படிதான் ஆராதிக்க விரும்புறார். இந்த ஜனங்க அப்படி ஆராய்ச்சி சந்தோஷப்பட்டார். அவங்க சொல்றாங்க, போராடுறாங்க, ஏன் கத்த சொல்றாங்க, இவங்க கத்துறாங்க அடக்குறாங்க. இல்ல, இவங்க கத்தலைன்னா இந்த கல்லுலாம் கத்தும். கர்த்தர் வாக்குப்படுத்துறார். பாருங்க, கர்த்தர் நம்ம நல்ல பலத்தோடு நல்ல சத்தமாய் கத்தி ஆராதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நல்லா கத்தணும். பக்கத்துல கேட்டு சொல்லுங்களேன், நல்லா கத்துங்க, நல்லா ஓசானான்னு கத்துங்க, அல்லேலூயான்னு கத்துங்க, பிரைஸ் லார்ட்னு கத்துங்க, ஸ்தோத்திரம்னு கத்துங்க. ஹல்லேலூயா, ஆமாங்க. அப்பதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நினைச்சு பாருங்க, அவங்க கத்தத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. பக்கத்துல இருக்க போராடுவாங்க, கத்துறாங்க, அவங்க சாமி செவிடாட்டுக்குது அதனால கத்துறாங்க நினைப்பாங்க. இல்லைங்க, நம்ம ஆண்டவருக்கு, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் விரும்புகிறது என்னன்னா நல்ல கத்தி கத்தரை ஆர்ப்பரி, கத்திரி ஆண்டவரை புகழு. உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, 5 மணிக்கு கத்து சொல்லிட்டோம். இந்த பொம்பளைக்கு அது என்னது சொல்லிட்டோம், போராமே பாட்டு பக்கத்துல இந்த பொம்பளை 5 மணிக்கு எந்திரிச்சு கத்தி நம்ம இல்ல தூக்கத்தால எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இந்த ஆளுக்கு வேலையே இல்லை, இந்த சம ஒழிக்கிறதுக்கு வேலையே இல்லை. 5 மணிக்கு எந்திரிச்சு மைக் போட்டு கத்த ஆரம்பிச்சாரு, சொல்லிட்டோம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. கர்த்தர் நாம மகிமையடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், கத்தி துதிக்க விரும்புகிறார், கத்தி ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறார். இயேசுவே சொன்னீங்கன்னா ஒரு புது பலன் வரணுங்க உங்களுக்கு. இயேசுவே அந்த வார்த்தைக்கு ஐயா பெருமாள் அடிக்கடி பாட்டு போட, அவருடைய செய்தி அடிக்கடி கேட்பேன், அவருடைய ஆராதனை அடிக்கடி கேட்பேன். அவர் செய்யற ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவேன்னு கத்துவாருங்க. அப்படி பிரசனம் அப்படி மூடிடும், அந்த மைதானத்தை அப்படி மூடிடும். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னம் வந்து கடந்து வரும். ஹல்லேலூயா. அதான் வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் நாமம் பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து என்று கர்த்தர் வாக்குப்பட்டிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தின போது அவர் வந்துருவார்.
இயேசுவே சொல்லி கத்த ஆரம்பிச்சு அவர் வந்துருவாரு உங்க வீட்டுல. சில நேரம் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய வியாதி, உன்னால ஒண்ணும் செய்ய முடியல, பாஸ்டர் பக்கத்துல இல்ல, வேற யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியல, ஒரே ஒரு சத்தம் போடுங்க, இயேசுவேன்னு கத்தி பாருங்க, கர்த்தர் இறங்கி வருவார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. குழந்தைங்க சாதாரண அழுவத்துக்கும் ஒரு தனியா ஒரு கத்தும் பயந்துகிட்டா, அது நமக்கு தெரியும்ல. குழந்தை வளர்த்துற தாய்மார்களுக்கு தெரியும். குழந்தை மாமலா கத்து தெரியும். அது தனியா ஒரு கத்தும். ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வேற மாதிரி கத்தும். ஒரு ஆபத்துல பயங்கர மாதிரி கத்தும். நான் சொல்லட்டுமா, நீங்க எந்த ஆபத்துல சிக்கிறதாலும் சரி, இயேசுவே நீங்கள் கத்துவீர்களால் அந்த சத்தம் கர்த்தருக்கு கேட்கும். கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, ஒரு சத்தம் பரலோகத்துக்கு கேட்கணும். எப்படி கர்த்தருங்கிறது ஆண்டவருக்கு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த பிரச்சனையில எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், எல்லாரும் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவே அவர் பார்த்து கூப்பிடுவீங்க பாருங்களேன், அந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏன்னா அந்த பட்டணம் எருசலேம் ஆலயம் ரொம்ப பெரிதான பட்டணம். அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், பழைய ஆலயம். அந்த ஆலயம் ரொம்ப ஒரு நாள் அது கல்லின் மேல் கல் இராது எல்லாம் இடிஞ்சு போகணும் என்பதை கர்த்தர், அவர் தீர்க்கதரிசி, அவர் எல்லாமே முன்னாடி நடக்கிறது என்ன பின்னாடி நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால இந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது பாருங்க. இந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து அழுகிறார். ஏன்னா அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவர் சொன்னபடியே அந்த கல்லின் மேல் கல் இராமல் போனது. அது சரியான அந்த வருஷம் தெரியல. அந்த அரசு ஒரு வரும்பொழுது ஹிட்லர் நினைக்கிறேன், அது சரியா எனக்கு தெரியல. அந்த அரசு வரும்பொழுது அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் பிடிக்கப்பட்டது. ஏன்னா அப்ப கல்லாம் அந்த கரைச்சி வரும்போது நிறைய அதுல நிறைய உலோகங்கள் கிடைக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து உருக்கி எடுத்தாங்க. கல்லுலாம் உருக்கி எடுத்தாங்க. ஒரு கல் இல்லாம எடுத்து போனது. ஆண்டவர் பார்த்து அதுக்கு அழுகுறார். எதுக்கு அழுகுறாரு தெரியுங்களா? கீழே வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய். அந்த மொழிக்கு வாசிங்க, 42ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, சில நாள் ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். மனம் திரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். இப்படி ஓய்வு நாள் ஆராதனை, ஸ்பெஷல் கூட்டங்கள், நிறைய வாய்ப்பு கொடுப்பார். கூட்டிகிட்டே போவார். எந்த கூட்டத்துக்கும் நம்மளை கூட்டிட்டு போவார். எது கூட்டிட்டு போவார் தெரியுங்களா? நான் ரொம்ப பரிசுத்தவான் கூட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் நம்மை உருவாக்கும்படியாய் சமாதானத்துக்கு ஏற்ற வழிகளை இவங்க அறிந்து கொள்ளணும், இவங்க பரிசுத்தமாய் வாழணும், சாட்சியாய் வாழ்ந்து சொல்லி பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த கூட்டத்துக்கு போனாவது அவன் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட வந்துருவான், இந்த ஞாயிறு ஆராதனைக்கு போனானா என்கிட்ட கொஞ்சம் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு வந்த வழியில யாரும் ஏற்றுக்கவே இல்லை. இயேசு ஏற்றுக்கவே இல்லை. ஆனா மறுதளித்தார்கள். அவருக்கு தெரியும், ஐயோ நான் தான் சமாதானத்துக்கு ஏற்ற வழியை தராச்சே, என்னால தானே விடுதலை உண்டு, நானே வழி, நானே சத்தியம் ஜீவனமா இருக்கிறேனே, என்னால யாரும் பரலோகத்தை வர முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியாம போச்சு. நம்ம மனம் வருந்துகிறார். இப்பயும் மனம் திரும்ப மாட்டாங்களே, இப்பயே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே சொல்லி கதறுகிறார். நினைச்சு பாருங்க, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பார்த்து கூட கேட்கிறார், இப்பனாலும் மனம் திரும்புவியா? இப்பனாலும் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளிவருவியா? இப்பனாலும் அந்த தேவையில்லாத காரியத்திலிருந்து வெளிவருவியான்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்தோம், இப்பொழுதாவது வந்துருவியான்னு சொல்லிட்டு பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம் கண்களுக்கு மறைக்கப்படும். சில பசங்க பாத்தீங்கன்னா பாவமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
சில அம்மாமார்கள் அதை செஞ்சுட்டே இருக்கணும், சில சகோதரர்கள் செஞ்சுட்டே இருக்கணும், அந்த பாவம் விட மாட்டாங்க. குடி அப்படிதான், குடிச்சாங்கன்னா குடிச்சிட்டே இருக்கணும், மற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டு ஆலயத்துக்கு போனாலும் ஆண்டு சொல்லுவாரு, இவன் மனந்தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அப்பயும் திருந்த மாட்டாங்க, அப்பயும் குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார், ஆனாலும் அதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, கண்களுக்கு மறைக்கப்பட்டுட்டே இருக்கும். அப்படி இருந்தா நமக்கு நிலைமை என்ன அப்படின்னா, அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வந்த நிலைமை கல்லில் அழித்து கொடுக்கும். நினைச்சு பாருங்க, ஆண்டு பல வாய்ப்புகளை கொடுக்கிற மனம் திரும்புவதற்கு நாம் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 48:18 வாசிங்க சீக்கிரம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் கற்பனைகளை கவனித்தாயானால், நல்ல கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா நலமாயிருக்கும். என் வார்த்தை கொஞ்சம் கீழ்படுத்தீங்கன்னா, என் வார்த்தை கொஞ்சம் நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப அழகா இருப்ப. அவர் சொல்றாரு, உன் சமாதானம் எப்படி ஓடுவான், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும், உன் சமாதானம் நதியை போல். நினைச்சு பாருங்க, உன் வீட்டுல சமாதானம், உன் குடும்பத்துல சமாதானம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் எப்படி வருங்க? ஆண்டவர் சொல்றார், என் கற்பனை கொஞ்சம் கவனம் விட, ஆண்டவர் ஆலயத்துக்கு வரைய கொஞ்சம் கவனம் கொடு, கொஞ்சம் என் கீழ்ப்படி, என் வார்த்தை கொஞ்சமாவது கீழ்ப்படிஞ்சிரு. உன் வாழ்க்கையை எப்படி பண்ணுவோம்னா, உன் சமாதானம் ஆறு போல ஓடும், உன் குடும்பத்துல சமாதானம் ஆறு போல ஓடும். சின்ன அந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்கள, சின்ன அந்த பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம், சின்ன கெட்ட வார்த்தைகள், கெட்ட பழக்கங்கள், இதெல்லாம் விட்டுருங்கள. இதெல்லாம் விடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது உனக்கு சமாதானம் ஆறு போல ஓடும், உன் சமாதானம் குடும்பத்தில் ஆறா ஓடும், பயங்கர சந்தோஷமாய் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர் கண்களுக்கு, காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல மனம் திரும்பவே மனசு வராது, அந்த பாவத்தில் வெளியவே மனசு வராது, அப்படியே மனம் திரும்ப அப்படியே இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம பெரிய கேட்டுக்கு கொண்டு போயிடும், அதை நம்ம வாழ வைக்க விடாது, அதை நம்ம பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். ஐயா கிட்ட போய் நான் அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், இதை நீங்க பயன்படுத்திக்காங்க. இனி அந்த பழக்கம் வேண்டாம், இனி அந்த பாவ பழக்கம் வேண்டாம், இனி கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்துருவோம், கர்த்தரை சுமக்கிற கழுதைகளாக நம்ம மாறிவிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறட்டும். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. இந்த மொழிக்கு வாசிங்க, ராசிமொழிக்கு வாசிங்க. 19:44. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் லூக்கா சுவிசேஷம் 19:44. அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள், உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருங்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை, கவனமா கேட்கணும். ஏனெனில் வாசிங்க, கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லையே என்றார். ஆண்டவர் சில நேரங்கள் தேடி வருவார். அந்த ஐயாக்கெல்லாம் தேடி போனாங்க, இங்கிருந்து எங்க 4 ரோடு இருந்து அந்த ஊர் தேடி போனார். நான் இப்படி உடஞ்சி வர வேண்டியவன், அந்த அம்மா 2 பேரும் வாய்க்காவடி வந்துட்டு நான் இப்படி வரேன். ஆண்டவர் தேடி வருவார். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லி ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆமாங்க, அவர் தேடி வந்த காலத்தை
என்ன பண்ணக்கூடாது? நாம் அறிந்து கொள்ளாமல் போகக்கூடாது. அறிஞ்சிக்கணும். ஆண்டவரை தேடி வந்தாருன்னு அறிஞ்சிக்கணும். ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்க்க வந்துட்டாருன்னா ஆண்டவரை தேடி வந்துட்டாருன்னு நினைச்சுக்கணும். ஒரு சகோதர சகோதரி ஆண்டவருடைய பிள்ளை உங்களை தேடி வந்துட்டாரு, நீ என்ன நினைக்கணும்? ஆண்டவரை தேடி வந்துட்டார். ஆமாங்க, ஆண்டவர் தான் உங்களை தேடி வருகிறார். ஒரு சகோதரி மூலியமா, ஒரு சகோதரி மூலியமா, ஒரு பாஸ்டர் மூலியமா, ஒரு பாஸ்டர் மூலியமா கர்த்தர் உங்களை தேடி வருவார். நீங்க அறிஞ்சிக்கணும், கர்த்தரை தேடி வந்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நீங்க உடனே இவருக்கு ஏற்ற வேலை அப்படின்னு நினைச்சிட கூடாது. கர்த்தர் உங்களை தேடி வந்த காலத்தை நீ மறக்க கூடாது. கர்த்தர் உங்களை தேடி வரார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டவர் தேடி வரார். ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் தேடி வரார். நீங்க அறியாம போக கூடாது. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன், முன்னுரை நிறைய போயிடுச்சு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. வாசிப்பா. எபிரேயர் 10:26 இந்த மாதிரி வாசிங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அல்லேலூயா. ஏசு என்னத்துக்கு வந்தாரு? நம் பாவத்துக்காக வந்தார். நம் பாவத்தை இருந்து நாம் மீட்கப்படும்படி நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். ஆனா அந்த மரித்ததை நாம் இன்னைக்கு விசுவாசித்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தார். அந்த வசனம் சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் சில பாவம் செஞ்சிருவோம். ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினதை ஏற்றுக்கொண்டேன், அவரின் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் மனம் திரும்பிட்டேன். ஆனா இந்த ஆண்டுடைய உயிர் திறந்த நாளைக்கு போக போறோம். அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆராதனை பண்ண போறோம். இந்த 40 நாள் சிலரும் உபவாசம் இருக்கிறாங்க, 21 நாளும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஆனா மனம் திரும்பாமல் போலாம். சொல்றது பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், நினைச்சு பாருங்க, மனப்பூர்வமான பாவம் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது. மனப்பூர்வமாய் பாவத்திற்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது. கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செஞ்சுனா ஐயா பாவத்துக்காக வேற பலி செலுத்த முடியாது. திருப்பிலாம் இயேசு வந்து உனக்காக ரத்தம் சிந்த முடியாது. திருப்பி இயேசுலாம் உனக்காக எனக்காக வந்து ரத்தம் சிந்த முடியாது. ஒரே ஒரு பலி செலுத்திட்டார், அவர் நமக்காக சிலுவையில் பலியாகி விட்டார். மீண்டும் ஒரு விசி ஒவ்வொரு குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு மீண்டும் ஒரு விசி சிலுவையில் தொங்குறார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதை நாம் நினைவு கூறுகிறோம், அவ்வளவுதான். ஒரே வீட்டை அவர் பலியாகிட்டாரு. மீண்டும் நாம் பாவம் செய்யக்கூடாது. மீண்டும் வாழ்வை நாம் பாவத்தில் விற்று போடாமல் கர்த்தருக்கு நாம் விற்று போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நம்மளுக்கு விரும்புகிற அவருடைய பரிதாபத்தை மாத்திரம் பாருங்க. அவர் நம்மை எப்படியா இவ்வளவாய் நேசிக்கிறாருன்னா, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோட சொன்னார். அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் நம்மை மனம் திரும்புதலுக்கான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். நாம மற்றவங்க யாரையும் மனநோகப்படுத்த கூடாது. மற்ற ஆண்டவருக்கு விரோதமான எந்த துணிகரமான பாவங்களை செய்ய போகக்கூடாது. மற்றவர்களை குறித்து நாம் இழிவா எதையும் பேசக்கூடாது, இல்லாத கொள்ளாத சொல்லிடக்கூடாது. மற்றது யாரையும் நாம அவங்களை அவமானப்படுத்தப்பட சில காரியங்களை பேசிடக்கூடாது. நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தரை கற்பனைக்கு கீழ்ப்படிகளாய் வாழ வேண்டும். நிச்சயம் அப்படி வாழ்ந்தோமானால் நிச்சயம் கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும்,
கர்த்தருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்காக நமக்காக பலியானார். மீண்டும் ஒரு விஷயம், ஆண்டவர் நமக்காக பலியாக மாட்டார். அந்த பலியானதை நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். வர குட் ஃப்ரைடே சர்வீஸ் வரப்போது நீங்க முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க போறேன். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி போய் வீட்டுல உட்காந்து நினைச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெரியனாத காரியங்கள் நிறைய காரியங்கள் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் எழுதி வச்சு இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை ரட்சித்து இருக்கிறீர்கள், மீண்டும் நான் அந்த பாவத்துக்கு விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபியுங்கள். போற வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்கள் அர்ப்பணிச்சு ஒரு புது மனிதர்களாய், ஒரு புது சிருஷ்டிகளாய் கர்த்தருக்கு அவரை சுமக்குகிற கழுதைகளாய், அவரை சுமக்குகிற ஆடுகளாய், அவரை மேய்க்கிற ஊழியர்களாய், அந்த ஆடுகளை மேய்க்கிற ஊழியர்களாய், அநேக ஜனங்களை நடத்துகிற மேய்ப்பர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் க்ளோரி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ் க்ளோரி, எஸ் டாடி. அந்த துன்மார்க்கன் தன் பாவத்தில் மரிப்பது உமக்கு பிரியமில்லை ஆண்டவரே. எஸ், நீங்க நான் வாசித்தோமே அப்பா, மனம் திரும்புவதுதான் உங்களுக்கு பிரியம் ஆண்டவரே. இந்த நாங்க குட் ஃப்ரைடே சர்வீஸை நாங்கள் அனுசரிக்க போகிறோம். உம்முடைய சிலுவையிலே நீ பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடிய இருக்க போகிறோம். ஆனா ஆண்டவரே, அதற்கு முன்பாக ஆண்டவரே குட் ஃப்ரைடே வரை, ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் வரை ஆண்டவரே எங்களை நாங்கள் பரிசோதித்து ஆண்டவரே என்னென்ன பாவங்கள் செய்தோம், உமக்கு விரோதமான என்னென்ன அக்கிரமங்களை செய்து வருகிறோம் என்பதை உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே எஸ் க்ளோரி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஒரு புது மாற்றத்தோடு கூட கடந்து போக ஆண்டவரே ஒரு புது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்கள் பிரயாணப்பட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையான பாவங்கள் ஆண்டவரே எஸ் க்ளோரி, மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் விடட்டும் ஆண்டவரே. எஸ் க்ளோரி, நாங்கள் எல்லாம் உமக்கு பிரியமான ஜனங்களாய், உம்மை சுமக்குகிற கழுதைகளாய் நாங்கள் மாறட்டும். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, 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 உருவாக்குமே. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் பாவத்திலிருந்து மேல வரவதற்கு வேறொரு பரிகார வழி இல்லை. எங்களுக்காக பலியாகி விட்டீர்கள் ஆண்டவரே. இன்று நாங்கள் மீண்டும் ஒரு அர்ப்பணிக்கிறோம், மீண்டும் ஒரு தருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே மனமாற்ற வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்தும். ஒரு சின்ன தவறு கூட செஞ்சு உண்மை நாங்கள் துக்கப்படுத்துறதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எது ஆண்டவரே உண்மை, எது பொய்ன்னு தெரியும் ஆண்டவரே. எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் மனசாட்சி தந்திருக்கிறேன். அவப்பா, ஒவ்வொருவருக்கும் மனசாட்சியை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வேத வார்த்தைகளை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை கீழ்ப்படிகளை ஒப்பு கொடுக்கிறோம், மனமாறைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. புனித வெள்ளி ஆராதனையில எங்களோடு கூட பேசுது, இன்னும் அர்ப்பணிச்சு உங்களுக்கு ஒரு புது சிருஷ்டியாக நீர் படைத்த ஒரு புது சிருஷ்டி அவங்க கரங்களுள்ள ஆண்டவரே பலமுள்ள ஆயுதமாய் நாம் உமக்கு பயன்பட அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தேடி வந்த காலத்துல மறக்க கூடாது ஆண்டவரே. எங்களை தேடி வந்திருக்கிறீங்க அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தருகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குடும்பத்தில் எல்லா குறைவுகள் பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்துவீராக. அப்படி நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலமும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஏ பெத்தே இது
ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லுவோம் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நம்பி தாய் சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா இது வானத்தின் வாசல் ஆவே ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah, hallelujah, hallelujah. நாம் சமாந்தர கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வருவார். எல்லாரும்